அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதவனின் அருளாசிகளுடன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் இனிதான வாழ்வு அமைய முதலாவதாக சூரிய பகவானை போற்றி பணிவோமாக. நம் உடலில் இருக்கின்ற எத்தகைய பிணியாயினும் நீங்குவதற்கு அவரது அருளானது அவசியமாகின்றது. இன்று ஒரு நாள் மட்டும் அவரை தொழுவது அல்ல, தினந்தோறும் காலையில் அவரை தொழுதல் அவசியமாகும். இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக ராகுகால நேரத்தில் அன்னை துர்க்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சை தீபமேற்றி அன்னையிடம் மனமுருகி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் இன்னல்களும் இல்லறம் செழிப்பாக அமையவும் அன்னை அருட்கடாட்சம் செய்வாளாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சதகம். இதில் மெய் உணர்தல் பகுதியில் 2வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கெடினும் நல்லே நினது அடியாரோடல்லால் நரகம் போகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெருநிறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. இறைவா, நான் உன் திருவருளுக்கு பாத்திரமானால் இந்திரன், விஷ்ணு, பிரம்மா முதலியவர்களின் பதவிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குடி கெட்டாலும் உன் அன்பர்கள் அல்லாது மற்றவர்கள் நட்பை விரும்ப மாட்டேன். நரகம் புகுவதாயினும் அதை இகழ மாட்டேன். மேலோய் உன்னை அல்லாது மற்ற தெய்வங்களை நான் மதிக்க மாட்டேன். ஈசனது திருவருளை அவரின் உள்ளார்ந்த முழுமையான அன்பை உணர்ந்துவிட்டால் பிற தெய்வங்களை சிந்தையிலும் எண்ணுவதற் ஆகாது. அவர் அத்தகைய கருணை கடல். அவரது அன்பானது அலாதியானது. தாயினும் சிறந்த தயாபரன் நம் இறைவன். அவரது அருளுக்கு பாத்திரமாவது எளிமையான விஷயம்தான். ஏனென்றால் நாம் சக உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தினாலே போதும். நிச்சயம் நம் இறைவன் நம்மை அறியாமலே நம்மை ஆட்கொண்டு விடுவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.